Hi guys, இந்த வீடியோவில் நம்ம மாஸ்கிங் வித் கீ ஃப்ரேமோட பார்க்கலாம். ஸோ நம்ம கலர் டேப்பில் எப்படி மாஸ்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபியூஷன் டேப்பில் எப்படி மாஸ்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கீ ஃப்ரேமை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது மாஸ்கிங்லே. ஸோ இதில் நம்ம எலிப்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ணாலே இங்கே வந்து ஷோ ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டு சூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ரவுண்ட்லேயே மாஸ்க் ஆகியிருக்கு. அண்டு இதில் வந்து எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இங்கே வச்சுக்கிறேன். அண்டு இந்த மாதிரி ஹைட்டையும் விட்டையும் குறைச்சிக்கிறேன். ஸோ இவ்வளோ இருக்கட்டும். இப்போ வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ வந்து கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கலாம், பொசிஷன் கீ ஃப்ரேம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து இங்கே இருக்குது. அண்டு கொஞ்சம் தூரம் ஓட விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பொசிஷனை அப்படியே இங்கே தூக்கி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு அண்ட் இப்போ வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கீ ஃப்ரேம் வந்து மாஸ்கிங்கில் ஒர்க் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம வீடியோ குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஸோ இந்த கிளிப்பில் பண்ணலாம். இப்போ வந்து நான் ரெக்டாங்கிள் மாஸ்கிங் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மாஸ்க் ஆகியிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி நாட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அதில் கீ ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஹைட்டோட கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இதுதான் ஹைட்டு. ஸோ இப்போ நமக்கு கீ ஃப்ரேம் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வீடியோவை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு அப்படியே உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு மாஸ்க் ஆகிருக்கு. ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு வீடியோவை இன்னும் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், மாஸ்கிங்கோட சேர்த்து கீ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.